வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் நல்ல மனசு கொண்ட ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்தது. எதையும் செய்தாலும் சரியாக நடக்கவில்லை. வேலை பார்த்தாலும் பிரச்சனை, வீட்டிலிருந்தாலும் கவலை, மனசு முழுக்க குழப்பம். ஒரு நாள் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி? நான் எப்போதாவது நல்லா வாழ முடியுமா? அப்படி எண்ணிக்கொண்டிருந்த அவன் அருகிலிருந்த ஒரு ஆசிரமத்துக்குப் போனான். அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய சந்நியாசி வாழ்ந்து கொண்டிருந்தார். கிராமத்திலுள்ள அனைவரும் அவரை மிகவும் மதித்து பார்த்தார்கள். அந்த இளைஞன் அவரை பார்த்ததும் கைகளை கூப்பி நின்றான். சுவாமி, என் மனசு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே எதிரியாக வந்து நிற்கிறது. என்னால் முன்னே போக முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சந்நியாசி அவனை மெதுவாக பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. மகனே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது தவறில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதுதான் தவறு. அவர் அவனை அருகில் உட்கார சொன்னார். உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதை நீ ஜெயிக்க வேண்டும். அந்த இளைஞன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். மனிதனுக்கு பெரிய எதிரி வெளியில் இல்லை, அவன் உள்ளேதான் இருக்கிறது. பயம், சந்தேகம், தன்னம்பிக்கையில்லாமை, இவைதான் மனிதனை தோற்கடிக்கிறது. நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த இளைஞன் மெதுவாக கேட்டான். ஆனா சுவாமி, எனக்கு பல தடைகள் வருகிறது. அப்போது அந்த சந்நியாசி சிரித்தார். மகனே, ஒரு விதையை நீ மண்ணில் விதைத்தால் அது உடனே மரமாக மாறாது. அது மண்ணுக்குள் இருக்கும். மழை வரும், வெயில் வரும், காற்றடிக்கும். அப்படி பல சோதனைகள் வந்த பிறகுதான் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதுபோல மனிதனின் வாழ்க்கையும் தான். கஷ்டங்கள் இல்லாமல் யாரும் பெரியவராக மாற முடியாது. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் மனசில் ஆழமாக பதிந்தது. நீ வாழ்க்கையில் பயப்படாமல் முன்னே போ. உழைப்பு விடாதே. நல்ல மனசு விட்டுவிடாதே. மற்றவர்களுக்கு நல்லது செய். கடவுளை நம்பு. அப்போ வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உயர்த்தி நிறுத்தும். அந்த இளைஞன் கண்களில் கண்ணீர் வந்தது. சுவாமி, நான் இதுவரைக்கும் என் பிரச்சனைகளைத்தான் பார்த்தேன். ஆனால் என் சக்தியை பார்த்ததே இல்லை. அந்த சந்நியாசி மெதுவாக சொன்னார். மகனே, கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை நம்பி முன்னே போகிறவன்தான் வெற்றி பெறுகிறான். பயம் கொண்டவன் எப்போதும் அதே இடத்தில்தான் நிற்பான். அந்த இளைஞன் அந்த நாளில் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். அவன் அந்த சந்நியாசியிடம் கைகளை கூப்பி வணங்கினான். சுவாமி, நீங்கள் சொன்ன வார்த்தைகள்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அப்போது அந்த சந்நியாசி சிரித்தார். மகனே, வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மைதான். பயம் விட்டவன் வாழ்கிறான், பயம் பிடித்தவன் தோற்கிறான். கருத்து: நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் பயப்பட வேண்டாம். நம்மை விட பெரிய சக்தி கடவுள் இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு முன்னே சென்றால் வாழ்க்கை ஒரு நாள் நம்மை வெற்றி பெற வைக்கும்.